ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் 2 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல சாரி. இனிமே வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் 2 ஆர் 3 வீடியோஸாவது நான் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்மால் டாபிக் தான். என்ன அப்படின்னா, இந்த டிஹெச்இ அப்படின்ற இந்த வேர்டை வந்து நம்ம 2 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த அப்படின்னு சொல்லுவோம். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டிஹெச்இ அப்படின்ற இந்த வேர்டை வந்து நம்ம 2 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அது எப்போ, எங்கே, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த அப்படின்னு சொல்லுவாங்க, சில டைம் தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். பட் எங்கே தேன்னு யூஸ் பண்ணணும், எங்கே தீன்னு யூஸ் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த த அப்படின்ற சவுண்டை வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஹெச்இ அப்படின்ற வேர்டு வந்து பிஃபோர் கான்சனண்ட்டில் இருந்தது அப்படின்னா, முதல்ல கான்சனண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ எப்படி நமக்கு வந்துட்டு வவல்ஸ்ன்ற ஒரு வேர்ட் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு 2 இருக்கும். ஓகேவா? ஸோ வவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AEIOU இதெல்லாம் வவல் லெட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலாக வந்து ஒரு வவல் லெட்டர் இருக்குது, அது என்னென்னா ஒய். ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வவலில் AEIOU அப்படி இருக்கும். கான்சனன்ட் அப்படின்றது ரிமைனிங் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே வந்து கான்சனன்ட் தான். ஓகேவா? ஸோ AEIOU இந்த சவுண்ட்லாம் நம்ம வந்து வவல் சவுண்டுன்னு சொல்லுவோம். மற்ற எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் நம்ம வந்து கான்சனன்ட் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டிஹெச்இ அப்படின்ற வேர்டு வந்து ஏதாவது ஒரு கான்சனன்ட்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது த அப்படின்னு ரீட் பண்ணுவோம். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா, ஹீ லைக்டு த புக். ஸோ பீன்றது வந்து ஒரு கான்சனன்ட் லெட்டர். ஸோ பி புக். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து த டிஹெச்இன்ற வேர்டு வந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணும்போது த அப்படின்னு ரீட் பண்ணணும். ஸோ த புக். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த கிட்ஸ் என்ஜாய்டு த கேம். ஸோ கிட்ஸில் கேன்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது, கான்சனன்ட் லெட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி டிஹெச்இ வந்ததுனால நம்ம இதை எப்படி ரீட் பண்ணணும், த அப்படின்னு ரீட் பண்ணணும். அதே மாதிரி என்ஜாய்டு த கேம். ஸோ கேமில் ஜீன்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது, கான்சனன்ட் லெட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்னாடி டிஹெச்இ யூஸ் பண்ணியிருந்தா அதை நம்ம ரீட் பண்ணும்போது த கேம் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஈச் ஆஃப் த 6 rabbits participated in the competition. ஸோ இப்போ ஈச் ஆஃப் த 6 6ல் வந்து எஸ்ன்றது வந்து நமக்கு வந்து கான்சனன்ட் லெட்டர் ஆஸ் வெல் அஸ் கான்சனன்ட் சவுண்டு. இப்போ வந்து சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா வவல் லெட்டருக்கு வந்து சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து வவல் சவுண்டாக கிடைக்காது. இப்போ AEIOUன்னு சொல்கிறோம்ல. ஸோ AEIOU யூஸ் பண்ணும்போது அதே வவல் சவுண்டில் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம முன்னாடி வந்து டிஹெச்இன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தா டி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பட் இப்போ வந்து நம்ம AEIOUன்ற இந்த வவல் லெட்டருக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு லெட்டர் வந்து டிஹெச்இன்ற வேர்டுக்கு அப்புறம் வருது, பட் சவுண்டு வந்து வவல் சவுண்டாக இல்லை அப்படின்னா, அப்போ நம்ம வந்து அதை ரீட் பண்ணும்போது த அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு கடைசியாக கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 எஸ்ன்றது வந்து ஒரு கான்சனன்ட் லெட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி டிஹெச்இன்ற வேர்டு இருந்தால் என்ன பண்ணணும், ரீட் பண்ணும்போது த அப்படின்னு ரீட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட்டட் இன் த
காம்படிஷன். ஏன்னா இங்க வந்து க, ஓகேவா? ஸோ சியை வந்து நம்ம மீட் பண்றோம் க அப்படின்னு நம்ம ரீட் பண்றோம். ஸோ காம்படிஷன், சின்றது வந்து கான்சனன்ட் லெட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி டிஹெச்இன்ற வேர்டு வந்திருக்கிறதுனால நம்ம அதை எப்படி ரீட் பண்றோம்? த காம்படிஷன் அப்படின்னு ரீட் பண்றோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தே வேர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு வின் த கேம். ஸோ ஃபர்ஸ்ட்ன்றதுல எஃப்ன்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஃப். ஸோ அது வந்து ஒரு கான்சனன்ட் லெட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி டிஹெச்இ வந்திருக்கிறதுனால இதை நம்ம ரீட் பண்ணும்போது த ஃபர்ஸ்ட் அப்படின்னு ரீட் பண்ணணும். அதே மாதிரி டு வின் த கேம். ஸோ கேமில் ஃபர்ஸ்ட் லெட்டரான ஜி வந்து ஒரு கான்சனன்ட் லெட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி டிஹெச்இ வந்திருக்கிறதுனால இதை ரீட் பண்ணும்போது த கேம் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ த சவுண்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச்இ வந்து ஒரு கான்சனன்ட் வேர்டுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டருக்கு முன்னாடி வந்திருந்தது அப்படின்னா அப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணணும்? த அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட். த புக், த கிட்ஸ், த கேம், த சிக்ஸ், த காம்படிஷன், த ஃபர்ஸ்ட், த கேம். ஓகேவா? ஓகே, இப்போ தி சவுண்டு எங்கே யூஸ் பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்சனன்ட் வந்தது அப்படின்னா த யூஸ் பண்ணணும். வவல் வந்தது அப்படின்னா தீன்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். இப்போ பார்க்கலாம். ஹீரா ரீச்டு த ஹீரா ரீச் தி எண்ட் ஆஃப் த ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்டுன்ற வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இ. ஸோ ஏஇஐஓயூவில் இது இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டிஹெச்இ வரதுனால நம்ம இதை ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணணும்? தி அப்படின்னு ரீட் பண்ணணும். ஹீரா ரீச்டு தி எண்ட் ஆஃப் த ஸ்டேஷன். அப்போ இந்த இடத்துல நான் ஏன் தான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ். எஸ்ன்றது ஒரு கான்சனன்ட் லெட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி டிஹெச்இ வந்து அதை எப்படி ரீட் பண்ணணும்? தான்னு ரீட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் மேட் ஒர்க் ஈஸி. ஸோ இன்ட்ரெஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐன்றது வந்து ஒரு வவல் லெட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி டிஹெச்இ வந்ததுனால நம்ம அதை ரீட் பண்ணும்போது தி அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஸோ தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இ. ஸோ இன்றது வந்து ஒரு வவல் லெட்டர். அதனால அதுக்கு முன்னாடி டிஹெச்இ வந்திருக்கதை நம்ம எப்படி ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் ஒன். கீதா ஜஸ்ட் ரீட் ஹர் ஃபேவரட் புக் ஃபார் தி 8th டைம். ஸோ 8th ஈன்றது வந்து வவல் லெட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி டிஹெச்இ வந்திருக்கிறதுனால இதை நம்ம ரீட் பண்ணும்போது தீன்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் வந்து வவல் வருதோ அப்போ அதுக்கு முன்னாடி டிஹெச்இ யூஸ் பண்ணியிருந்தா அதை நம்ம ரீட் பண்ணும்போது தீன்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து நம்ம ரீகால் பண்ணலாம். ஸோ தி எண்ட் ஆஃப் தி த ஸ்டேஷன், தி இன்ட்ரெஸ்ட், தி எம்ப்ளாயீஸ், தி 8th டைம். ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வவல் லெட்டர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டின்னு இருக்கா. ஸோ யூனிவர்சிட்டின்றது வந்து யூ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வவல். பட் யூனிவர்சிட்டி அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம்? ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யூ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். யூ அப்படிங்கும்போது அது வந்துட்டு என்ன ஆகாது? அது ஒரு வவல் ஆகாது. சாரி, ஒரு வவல் சவுண்டாக கேட்காது நமக்கு. அதனால நம்ம அதுக்கு முன்னாடி டிஹெச்இ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது நம்ம ரீட் பண்ணும்போது த யூனிவர்சிட்டின்னு தான் ரீட் பண்ணணும். தி யூனிவர்சிட்டின்னு ரீட் பண்ணக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வவல் லெட்டரில் கான்சனன்ட் சவுண்ட் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி டிஹெச்இன்ற வேர்டு இருந்தால் அதை ரீட் பண்ணும்போது தான் சொல்லி ரீட் பண்ணணும். ஸோ கான்சனன்ட் லெட்டராக இருக்கணும், அதே டைம் கான்சனன்ட் சவுண்டில் இருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி டிஹெச்இ வந்தால் நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? தான் ரீட் பண்ணணும். அதே டைமில் வவல் லெட்டராக இருக்கணும், அதே டைமில் வவல் சவுண்டில் இருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி வர டிஹெச்இயை நம்ம ரீட் பண்ணும்போது தீன்னு சொல்லி ரீட் பண்ணணும். ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலான்றதுக்காக எடுத்த ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.